வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக சென்னை தங்கசாலையில் திமுக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். திமுக கூட்டணி சார்பாக தற்போது எஸ்ஐஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக தற்போது திமுக கூட்டணி சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை உள்பட மொத்தம் 43 இடங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். தமிழகத்துல எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய நிலையில எஸ்ஐஆரை கைவிட வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. 43 இடங்கள்ல தமிழகத்துல எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சி சார்பாக இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கசாலையில் நடைபெறக்கூடிய போராட்டத்துல மதிமுக பொதுச் செயலர் வைகோ மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு எஸ்ஐஆரை கைவிட வேண்டும், அவசரமாக எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே பீகாரில் இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது 65 லட்சம் வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியாமல் நீக்கப்பட்டிருக்காங்க. அது போன்ற ஒரு சூழல் தமிழகத்தில் ஏற்படக்கூடாது என்றும் எஸ்ஐஆரை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், அவசரமாக நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை திமுக கூட்டணியானது முன்னெடுத்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைநகரங்களில் ஏறக்குறைய 43 இடங்கள்ல நடைபெறக்கூடிய நிலையில சென்னையில 4 இடங்களில் நடைபெற்று வருகிறது. தங்கசாலையில திமுகவுடைய நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கார்கள். அதே போல கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் மதிமுக பொதுச் வைகோ நேரலையில பார்க்கலாம். அவரே கண்டன கோஷங்களை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் இது போன்ற எஸ்ஐஆரை அவசரமாக நடைபெற்றால் வாக்கு திருட்டு மூலம் பாஜக தமிழகத்தில் கால் ஊன்ற முயற்சிகள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அது போன்ற கோஷங்களை எல்லாம் மதிமுக பொதுச் செயலர் வைகோ எழுப்பி வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக பதாகைகளையும் அதே போல இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் இந்த கோஷங்களானது ஆர்ப்பாட்டம் எழுப்பப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் நிலையில 43 இடங்கள்ல இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த நிலையில முறையாக விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் எஸ்ஐஆரை கைவிட வேண்டும், அதை சட்ட ரீதியாக அணுகுவோம் என்று ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதை மக்கள் மன்றத்திலும் ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் எஸ்ஐஆரை இந்திய தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும், அவசரமாக தேர்தல் காலத்தில் இது போன்ற நடைமுறையால் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகளும், பெண்கள் வாக்குகளும், பட்டியலின மக்களுடைய வாக்குகளும் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் முன்வைத்து வரக்கூடிய நிலையில அதை கண்டிக்கும் வகையில இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டமானது திமுக கூட்டணியால் முன்னெடுக்கப்பட்டது. சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக தற்போது திமுக கூட்டணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை உள்பட 43 இடங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது.